Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to continue the remaining concepts which we left in the civics lesson unit 3 state government. So in the last session, we discussed about chief ministers, the executive known as governor, his functions, powers, this and all we discussed, and also introduction and the chief ministers, how he is appointed, and other functions which is relating to council of ministers, governors, state legislatures, this and all we discussed. So in this session, we are going to only discuss about the council of ministers, what is state legislature, and functions of state legislature. So functions and powers of council of ministers. So policies regarding the state or union territory that and are all implemented and formulated effectively by the council of ministers. So council of ministers, they implement and formulate and decide whatever the policy which is going to be established or introduced in the state that and are all they introduce in the state. The second function of council of ministers is so the legislative programs of the legislative assembly and sponsors all important bills. So programs and schedules agendas relating to legislative assembly and if any important bills, so these two and are all which is been decided and finalized by only the council of ministers of state. So third function is, so council of ministers controls the financial policy and decides the tax policy and tax structure of பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டோடைய வரி மற்றும் நிதி நிலைகளை முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுறது, ஆய்வு பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேக் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ முக்கியமான துறைகளுக்கான பதவி வசிக்கிற எல்லாரையுமே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் ஏதோ டிஸ்பியூட், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு நதிநீர் பிரச்சனை, வேறு ஏதாவது நிதி பற்ற ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்குதுன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் தலையிட்டு அந்த விஷயங்களை தீர்த்து வைப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட்டுடைய சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரையுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸோட ஜட்ஜஸ் எல்லாரையுமே கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஸ்டேட் ஏதாவது ஒரு ஃபண்ட் ரிசர்வ் வச்சுருப்பாங்க, ஃபினான்ஷியலாக ஏதாவது ரிசர்வ்ஸ் சேமித்து வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அசம்பிளி ப்ரொப்போஸ்லே கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்டேட்டுடைய சேவிங்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸுக்கு கொடுங்க, எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ற விஷயத்த இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ப்ரொப்போஸ்லே அசம்பிளியில் வைப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லு வந்து ஆர்டினரி பில்லா இல்லை மணி பில்லான்றதை டிசைட் பண்ணுறதே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த கவுன்சிலில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்கவுங்க துறைகளை அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா ஒர்க்கையும், கோஆர்டினேஷன் ஒர்க்கு, டீம் ஒர்க் எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்தந்த போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸ், அந்தந்த இலாக்காசி அந்த மினிஸ்டர்ஸ் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர்வைஷனு, கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாத்தையுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க பார்த்துவாங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட். ஸோ இந்த ஆனுவல் பட்ஜெட்டை இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த வேறு துறையில் இருக்க வேறு மினிஸ்டர்ஸ், அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் annual financial statement called as the budget. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா என்ன, நம்மளுடைய சொன்ன மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம், மாநில சட்டமன்றம், மாநில சட்டசபை. ஸோ இன் இந்தியா, as per Indian constitution, each state can have their state legislature. It's a mandatory. So in different states they have a different
டைப் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஸ்டேட்டில் வேறு இடத்துல சில இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீரில் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் சிஸ்டம் இருக்கு. எப்படி நம்ம ராஜ்யசபா பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில், ஸ்டேட் அசம்பிளியில், மாநில சட்டசபையில் மேலவை கீழவைன்னு இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா லோவர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அப்பர் ஹவுஸ். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை. அப்பர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷலாக அந்த டீச்சர்ஸு, கிராஜுவேட்ஸு, லோக்கல் கவர்மெண்ட்ஸில் ஒர்க், பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, அவங்க பஞ்சாயத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் முக்கிய பதவி வசிப்பாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நான் முன்னாடி சொன்ன மாதிரி லோவர் ஹவுஸ். ஸோ திஸ் இஸ் த ரியல் பவர் சென்டர் இன் த ஸ்டேட். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா லோவர் ஹவுஸ். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்டில் முக்கியமான பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஹவுஸில் தான் இருக்கும். ஸோ எப்படி ராஜ்யசபா இது இல்லை லோக்சபாவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி இந்த லோவர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 பேர் இருப்பாங்க, அதை தாண்டக்கூடாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 60 பேர் இருக்கணும். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த லோவர் ஹவுஸோடைய காலகட்டங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years ஆஃப் டேம். ஸோ எவ்வளோ காம்போசிஷனாக எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 235 234 பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாமே டைரெக்டாக எலெக்ட் பண்ணி உள்ளே வரவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் கவர்னர் நாமினேட் பண்ணுவோம், நியமன எம்எல்ஏவா இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அடுத்தது கேபினெட் அண்டு கேபினெட் கமிட்டிஸ். ஸோ இந்த கேபினெட் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ கேபினெட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ ஸ்மாலர் பாடி, ஒரு சின்ன ஒரு அமைப்பு. ஸோ அமைப்புன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்களை மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்குள்ள அதில் ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் சூஸ் பண்ணி ஒரு முக்கியமான ரியல் சென்டர், ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் கேபினெட் கமிட்டி ஆர் கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த கேபினெட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று ஸ்டாண்டிங் கேபினெட் கமிட்டி, இன்னொன்று ஹேடோக். ஸோ ஸ்டாண்டிங் கேபினெட் கமிட்டின்றது பர்மனெண்ட்டாக ரொம்ப நாளைக்கு அப்படியே கலைக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஹேடோக்ன்றது பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு எமர்ஜென்சியாக ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த ஹேடோக் கமிட்டி. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ஸோ அந்த ப்ரிசைட் பண்ணுறது, அந்த அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுவாங்க, யார் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது லோவர் ஹவுஸ். ஸோ அந்த லோவர் ஹவுஸை வழிநடத்துறதுக்கு யாராவது ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு மெம்பர்ஸை ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இன்னொரு ஆளை டெப்டி ஸ்பீக்கரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது கலைஞ்சாலும் இந்த டெப்டி ஸ்பீக்கரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவையை விட்டு போக முடியாது. ஸோ அடுத்து புதுசாக அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவையை வழிநடத்துறது. அடுத்த டீம் புதுசாக அந்த ஆட்சி உருவாக வரைக்கும், அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம் பவரை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஸ்பீக்கர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோவர் ஹவுஸுக்கு ஸ்பீக்கரையும் டெப்டி ஸ்பீக்கரையும் அந்த லோவர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்குள்ளேயே அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு 14 days ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து தான் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் ஈஸியாக அவங்களுடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கலைஞ்சாலும் டிசால்வ் ஆனாலும் ஈஸியாக அவங்க வெளியே போக முடியாது. அடுத்த அசம்பிளி ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ வருதோ அது வரைக்கும் அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு தான் அவங்க போவாங்க. ஸோ சப்போஸ் இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கும் ரெசிக்னேஷன்ஸ் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க மட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்பீக்கர் அசம்பிளியில் கொடுக்கலாம், டெப்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் கிட்ட அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க பதவியை தொடர்ந்து நீங்கள் அடுத்த என்னவோ அவங்க ப்ரொசீடிங்ஸ் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ராஜ்யசபா மாதிரி பார்லிமெண்ட்டில் எப்படி ராஜ்யசபா அதே மாதிரி ஸ்டேட்டில் அப்பர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது என்னன்னு சொல்லுவாங்க விதான் பரிஷாத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் 29 ஸ்டேட் இருக்குது. அந்த 29 ஸ்டேட்டில்
கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்ற கான்செப்ட் இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பைகேமரல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ், ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, கர்நாடகா இந்த இடங்களில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஹவுஸு, இதை வந்து டிசால்வே பண்ண முடியாது, 6 years ஆஃப் டேர்ம் இது. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1/3 ஒரு மூணில் ஒரு வருஷம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அடுத்த ஆளுங்களுக்கு லோவர் ஹவுஸ்லேருந்து அப்பர் ஹவுஸ்க்கு மேலே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா சிட்டிசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 30 years ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ்க்குடைய குவாலிஃபிகேஷன்ஸு எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு நினைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸில் இருக்கிற 1/3 ஆஃப் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிராஜுவேட்ஸ் 1/12 ஆஃப் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கிராஜுவேட்ஸையும் எலெக்ட் பண்ணி மெம்பர்ஸாக இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 1/12 ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா 1/6 ஆஃப் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. அந்த ஆர்ட், சோஷியல் சர்வீஸு, கோஆப்ரேஷன்ஸ், எக்ஸலன்ஸில் ஏதாவது லிட்டரரி ஒர்க்கில் எக்ஸலண்ட் இருந்தால் அவங்கள கவர்னர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் அப்பர் ஹவுஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த அவையை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அப்பர் ஹவுஸில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க ஒரு ஆளை வந்து அவங்க சேர்மனாகவும் டெப்டி சேர்மனாகவும் அப்பாயின்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுடைய சேர்மன் ஆப்ஷன்ஸில் டெப்டி சேர்மன் வழிநடத்துவார். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டசபை, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் அசம்பிளியோட ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பவர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ மாநில சட்டசபை, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் அசம்பிளி என்ன பண்ணுன்னா ஸோ ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஒரு பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த மாநில சட்டசபையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது ஃபைனலாக ரீடிங்க்கு வந்து கவர்னர் வந்து ஓகே 2 மேலவையும் கீழவையும் ஓகே கொடுத்தா அசென்ட் கொடுத்தா மட்டும்தான் அது ஆக்ட் ஆகும், சட்டமாவோ அந்த வரியை வசூலிக்கின்ற விஷயமே நடைமுறைக்கு வரும். தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ அடுத்து ஃபினான்ஷியல் பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுடைய ஃபினான்ஸ் பொசிஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது லோவர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லோவர் ஹவுஸ் தான் அதிக அளவில் ஸ்டேட் ஃபினான்ஸ் பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புதுசாக ஏதாவது டேக்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வரி ஏதாவது வசூலிக்கணும், கலெக்ட் பண்ணணுன்ற விஷயங்களையும் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே வழி நடத்துவாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கிற முக்கியமான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு வேறு பதவியில் இருக்க எல்லாரையுமே இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், இந்த சட்டசபை இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ், எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வழி நடத்துவாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ சப்போஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அவங்க எங்களால் ஆட்சி சரியாக நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு வேறு ஆட்சியை உருவாக்கிக்கலாம் சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணிவிட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வந்துடலாம். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரான்ச் ஆர் தேர்ட் ஆர்கன் ஆர் தேர்ட் சென்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1862 ஹைகோர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய முக்கியமான ப்ராவின்ஸு. இந்த இடங்களில் தான் இந்த ஹைகோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஸ்டேட்டில் ஹைகோர்ட்டுன்றது தான் ஹையஸ்ட் கோர்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ஹைகோர்ட்டு இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்து கூட சேர்ந்து இன்டெகிரேட்டடாக ஜாயின் ஹேண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சட்டத்திட்டங்களை உருவாக்குறது, இருக்கிற இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யார் மெயினாக பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஹைகோர்ட் தான் ஸ்டேட் லெவலில் பண்ணும். ஸோ அதேமாதிரி ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1956 பிரகாரம் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் தனித்தனியாக ஹைகோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏதாவது ஃபியூ ஸ்டேட்ஸ் 1 or 2, 3, 4 states can share one high court and they can solve their issues as a sitting bench in one state or one place. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அதை சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஹை கோர்ட் உருவாக்க முடியாதனால இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த
நியர்பை ஸ்டேட்ல அந்த ஹைகோர்ட் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் அந்த இடத்துல தனியாக ஒரு செப்பரேட்டாக அவங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்குது. ஸோ இந்தியாவில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட் இருக்குது. மொத்தம் இந்தியாவில் 29 ஸ்டேட் இருக்குது. ஸோ இதில் ஆந்திர பிரதேஷில் ஜனவரி 2019 தான் புதுசாக ஒரு ஹைகோர்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டுடைய எல்லைகள், அவங்களுடைய என்ன லிமிட், என்னென்ன இடங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுப்பாங்கன்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு விதிமீறல் மீறுறது, ஸோ அவங்க ஏதாவது விஷயங்கள் அந்த கிரிமினல் கேசஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டைரெக்டாக ஹைகோர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது வந்து ஹைகோர்ட் சம்மந்தமான அவங்களோட எல்லை பகுதியில் வரதுனால அதை வந்து டைரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அப்பேலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோயர் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் சரியான முறையிலையும் சரியான வழியிலையும் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருப்தியை கொடுக்க, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மேல் கோர்ட்டில் மேல்முறையிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை அவங்க வாதாடி ஜெயிக்கிறது பேர் தான் அப்பேலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அடுத்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சில இடங்களில் புறக்கணிக்கப்பட்டு பொதுமக்கள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் பொதுமக்கள் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க திரும்ப பெறது தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த ரிட் இஷ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேட்டில் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்குது. So with this we will end the session. Remaining things we will see in the next session. Thank you.